வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்புல் அண்ட் வுல்வரின் படத்துக்கான இந்த ப்ரொமோஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு இனிமேல் ட்ரெய்லரே விட வேணாம் போல. இந்த பக்கம் நம்ம ஹியூ ஜாக்மன் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸே வந்து பார்த்தோன்னா முடிச்ச அளவுக்கு தாறு மாற ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அண்ட் ஏகப்பட்ட வித்தியாசமான மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லாம் இந்த பக்கம் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் யோசிச்சு வச்சிருப்பாரு போல. சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கே வேற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுற இந்த மனுஷன் டெட்புல் 3 ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சும்மா விட்டுருவாரா? அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக பாப்கார்ன் பக்கெட்டுக்கான ஒரு ப்ரொமோஷன் நடந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது R ரேட்டிங் படத்துக்கு தானே கொடுத்தாங்க, பாப்கார்ன் பக்கெட்டுக்குமா சேர்த்து கொடுத்தாங்க? பாப்கார்ன் பக்கெட்டுக்கே R ரேட்டிங் வாங்க வச்சிட்டாங்க போலியே, அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. அரே டிஸ்னி, இனிமே எந்த ஒரு படத்துக்கு நான் R ரேட்டட் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு முடிவுக்கு இந்த பக்கம் டெட்புல் தள்ளுவார் போல. டிசைன் பை டெட்புல்னு சொல்லி நம்ம வுல்வரின் மாஸ்கை வச்சு ஒரு வித்தியாசமான பாப்கார்ன் பக்கெட் அந்த மனுஷன் உருவாக்கியிருக்காப்ல. ரயன் ரெனால்ட்ஸே இதை வந்து டிசைன் பண்ணதான் சொல்கிறாங்க. என்ன ப்ரோ இதில் பிரச்சனை? பாப்கார்ன் பக்கெட் நல்லா தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் பச்சை புள்ளியாகவே இருக்கையில் கண்டிப்பாக அதை பார்த்தா நீங்கள் தேட்டரில் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா படமே R ரேட்டட். பட் இருந்தாலும் இந்த புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற மாதிரி தான் மொத்தம் அந்த பாப்கார்ன் பக்கெட்டையும் அதை பற்றி டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த பக்கெட்டில் நாக்கு வேற இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏலே டெட்புல், வுல்வரின் மேலே உனக்கு அப்படி என்னல வன்மோ அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் போல. டிசைன் நல்லா இருக்கு, அட நல்லா இருக்கியா? இதுக்கெல்லாம் விதை யார் தெரியுமா போட்டது? இந்த டியூன் படம் தாங்க. டியூன் படத்தோட பாப்கார்ன் பக்கெட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த டியூன் படத்தில் வரக்கூடிய ஒரு வார்ம் இருக்குல்ல, அந்த புழு, அதோடைய வாய்க்கு ஏற்ற மாதிரி இந்த டியூன் பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சி இதை டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய மீமாவே மாறிடுச்சு. எல்லாருமே வேற மாதிரி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10வது குறைக்கு இந்த டியூன் கூடவே சேர்த்து மேடம் வெப் வேற ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கெட்டை வாங்கிட்டு எல்லாருமே மேடம் வெப் பார்க்க போயிட்டாங்களாம். ஸோ என்ன சொல்ல வரோன்னு புரியும் நம்புறேன். நான் சும்மா கதை இருந்து விட்றேன்னு நினைக்காதீங்க, நிஜமாலே இது நடந்திருக்கு. அதை பார்த்து தான் டெட்புல் இதை இன்ஸ்பயர் ஆகியிருப்பார் போல். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சேம் வைப் வரதான் பார்க்குது. பட் இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப ஹெவி எஃபர்ட்லாம் போடுற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் டியூன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத விதமாக கிரியேட் பண்ணி அது மீமா மாறிச்சு. பட் நீங்கள் ரொம்பவே ஹெவி ஒர்க் போடுறீங்க, இது வந்து லைக் திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வரதான் பார்க்குது இந்த பாப்கார்ன் பக்கெட்டுக்கே. அது பார்த்தாலே தெரியுது அந்த டியூன் மாதிரி ஒரு மீமா இந்த பக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற டெட்புல் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காப்புல. இது பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கு இது எப்படி தோணுதுன்னு கீழே காமிப்படுங்க. நம்ம ஊரில் அந்த பக்கெட் கிடச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் சில பெரிய பெரிய அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக விற்க தான் போகிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபாரினில் சில டேட்டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னமோங்க, நீங்கள் இந்த பக்கெட் நம்ம ஊரில் கிடச்சா வாங்குவீங்களா மாட்டிங்களா அதை மட்டும் கீழே காமிப்படுங்க. அண்ட் இந்த பக்கெட்டை பற்றி உங்கள் தாட்ஸ் அது எல்லாத்தையுமே கீழே சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரொமோஷனில் என்ன மாதிரி இன்வால்வ் ஆகியிருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விஆருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வாட் இஃப் எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் டைரக்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் எபிசோட தான் இருக்குது. முன்னுக்கு ஒரு 45 to 50 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடிய அந்த எபிசோடில் நீங்களே இந்த ஆப்பிள் விஆர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் விஷன் தாங்க சொல்கிறேன். ஸோ ஒரு 3-4 லட்சம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஆப்பிள் விஷனை வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த வாட் இஃப் சீரிஸில் என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆன்லைன்லேயே இப்போ அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. அது ஒரு கேமாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ராக்டிவ் கேம் மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான கேரக்டர்ஸை உள்ளே இறக்குறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம டெட்புலுமே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட எண்டில் நம்ம மிஸ் மினிட்ஸ் அண்ட் வாட்சர் 2 பேருமே இறங்கி உங்கள் கூட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதில் நம்ம மிஸ் மினிட்ஸ், நீ இந்த மாதிரி எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுமே கலெக்ட் பண்ணிவிட்டு சம்பவம் செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக டைமில் நான் மாற்றினது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் செய்கிறவங்க தான் எங்களுக்கு தேவை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தன் ஹையர் பண்ணியிருக்கோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி காட்டேன். சீக்ரெட் டைம்லேயே ஓடிட்டு இருக்க அந்த ஸ்க்ரீனே இந்த பக்கம் நம்ம டெட்புல் ஹேக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. டெட்புல் டிவிக்குள்ளே ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு அண்டர் பெல்ட் வச்சு நம்ம ஃபன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னடா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, டிவிக்குள்ளே வந்து என் கூட ஏஜென்ட்டாக ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்மளை கலாய்க்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த விஆரில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்குமே டெட்புல் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன 4th வால் பிரேக்கையுமே இந்த பக்கம் நம்ம டெட்புல் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இதில் நம்ம டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மினிட்ஸால் தான் ஹையர் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னதான் மிஸ்டர் பேரடாக்ஸ் இந்த டெட்புல்லை டிவிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது நம்ம மிஸ் மினிட்ஸ் தாங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பார்க்கும்போது இது லோக்கி சீசன் 2க்கு முன்னாடி நடக்குதா அப்புறமா நடக்குதாங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் எழும்பதாக செய்யுது. ஏன்னா இந்த லோக்கி சீசன் 2 முன்னாடி வரைக்கும் தான் மிஸ் மினிட்ஸ் மொத்தம் அந்த டிவியுமே ரன் பண்ணிட்டு இருப்பான். கேங்கோட பேச்சு கேட்டு தான் ரன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இப்போ கண்ட்ரோல் எல்லாமே ஆல்மோஸ்ட் டிவி ஏஜென்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. மிஸ் மினிட்ஸ் ஜஸ்ட் பேக்ரவுண்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மிஸ் மினிட்ஸே உள்ளே இறங்கி டெட்புல்லை ஹையர் பண்ண மாதிரி சொல்கிறது கேட்கும்போது ஒரு வேலை இருக்குமோ, இது பாசிபிளி லைக் லோக்கி சீசன் 2க்கு முன்னாடி நடக்குதோ இல்லை சேம் டைம்லேயே அந்த லோக்கி சீசன் 2 அண்ட் டெட்புல் ஒரே டைம்ல நடக்குதோ அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா சீக்ரெட் டைமில் நான் காப்பாற்றணும், அதுக்கான ஆபத்தை உருவாக்குறவங்களை எதிர்த்து நிற்கணும், அவங்கள அவெஞ்ச் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டெட்புல் ஆக்சுவலாக ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்புல் 3ல இந்த சீக்ரெட் டைம்லைனுங்கிற ஒரு விஷயம் இருக்குதான் போல. இது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இப்போதைக்கு ஆன்லைனில் லீக் ஆகி சுற்றிட்டு இருக்கு. அது உண்மையான்னு தெரியல. ஸோ அந்த லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம காட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு சம்பவம் செய்வாராம். அண்ட் அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்சல் லெவல் அவெஞ்சர்ஸுங்கிற ஒரு டீமுமே வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் கார்டியன்ஸ் ஆஃப்
ஆஃப் மல்டிவர்ஸ் மாதிரி வாட் இஃப் சீரிஸில் பார்த்துருப்பீங்களா, நம்ம வாட்சர் அவருக்கான ஒரு மல்டிவர்ஸ் கார்டியன்ஸ் வந்து உருவாக்குற மாதிரி இந்த பக்கம் நம்ம லோக்கியே இறக்கி மல்டிவர்ஸ் கார்டியன்ஸ் டீம் வந்து உருவாக்க ட்ரை பண்ண போகிறாராம். அதில் நம்ம டெட்பூல் உள்ள வர மாதிரியும் சம்பவம் எழுதியிருக்காங்களாம். இது வந்து உண்மையானு தெரியலங்க, ஒரு ரூமர் தான் ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பட் நிறைய லீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் நீங்கள் எதிர்பார்க்கறத விட செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படியாவே போதோ செம்ம ஹைப் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு ஆப்பிள் விஷன் ப்ரோவில் வந்து அந்த வாட் இஃப் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட்பூலை மிஸ் மினிஸ் தான் ஹையர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த பிளேயராக நீங்கள் அந்த படத்தில் இருக்கும்போது உங்களே ஹையர் பண்ணுறவ தான் கதை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என் ட்ரெயிலரில் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் ஏகப்பட்ட டிவி ஏஜென்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அண்ட் டெட்பூல் மிஸ் மினிஸ்க்கே சண்டை வர மாதிரி தான் சீக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கான். ஏதோங்க நல்லா இருந்தா சரி. அதை தொடர்ந்து இந்த படத்தில் டிஸ்க்ளைமர் மாதிரி போடுவாங்களே, ஸோ புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடுன்னு, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே சுவிச் ஆஃப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டிஸ்க்ளைமர் அதை பற்றி நான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஹெச்டி ஃபுட்டேஜ் இப்போதைக்கு கிடச்சிருக்கேன். அதில் ஓப்பனிங் டைலாக் நோட் பண்ணி பாருங்க. இந்த சீக்ரெட் வார்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தரை கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கடா, யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபோனே அடிக்குது. ஸோ இந்த படத்துலேயே சீக்ரெட் வார்ஸை பற்றி பேச போகிறாங்கிறத இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது ஃபோன் யூஸ் பண்ணுறது, தக்காளி ஃபோன் யூஸ் பண்ணால் வகுதுருவா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உல்வரின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற பார்த்து அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. நம்ம உல்வரின் இது வரைக்கும் எங்கேயுமே ஃபோர்த் வாலுங்கிறத பிரேக் பண்ணதே கிடையாது. இந்த படத்தில் ஃபைனலாக நம்ம உல்வரினை ஃபோர்த் வால் பிரேக் பண்ண வச்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி, க்ளோஸ் டு ஜீரோங்க. அப்படி நடக்க சான்ஸே இல்லை தான் நம்புறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக ஷூட் பண்ணப்பட்ட ஒரு சீனாக தான் இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் உல்வரின் ரீஷூட் நடந்துச்சு. ஸோ அதில் எடுக்கப்பட்ட சீனாக தான் இது இருக்கணும் நம்புறேன். அதில் நம்ம உல்வரின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடுப்பாக்கி பேச, தக்காளி என்னப்பா நீ இப்படி பேசுகிற, என்னோட பயங்கரமாக ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் கலாய்க்கவும் செஞ்சிருப்பாரு. சும்மா ஃபன்னுக்காக உல்வரின் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஓப்பனிங் டைலாக் தான் முக்கியம். சீக்ரெட் வார்ஸில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டெட்பூல் மென்ஷன் பண்ணுறது ஃபன்னுக்காக பண்ணறான் இல்லை உண்மையாகவே அவர் சொல்ல வராரான்னு புரியல. பட் இது வரைக்கும் நம்ம எம்சியூக்குள்ள பார்க்காத ஒரு கேரக்டர் சீக்ரெட் வார்ஸில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கேரக்டர்னா அது கண்டிப்பாக டாக்டர் டூம் தான். இவர் பேசுகிறத வச்சு பார்த்தா ஒருவேளை சீக்ரெட் வார்ஸில் டாக்டர் டூம் வருவாரோ, கண்டிப்பாக வந்தாகணும். அவர் வந்தால் தான் அந்த சீக்ரெட் வார்ஸே நல்லாயிருக்கும். கேங்கை இறக்க முடியாது, பட் இப்போதைக்கு பிரைம் கேங்கை கேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. நம்ம கேங்கால எஸ்பசிட்டோ தான் பிரைம் கேங்காக வரப்போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க. பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சீக்ரெட் வார்ஸில் டாக்டர் டூம் வந்தே ஆகணும். இந்த இடத்துல அவர் எந்த ஒரு படத்தை வேணாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். சீக்ரெட் வார்ஸுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலே இருந்திருக்கலாம். பட் இது ஒரு குட்டி சீனாக இருந்தாலும் அதில் சீக்ரெட் வார்ஸை மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏதோ சம்பவம் நடக்கும் போது பத்தது குறைக்கு ஃபர்ஸ்ட் டேலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சீக்ரெட் வார்ஸ் புக்கே வந்து புக்கே வந்து காமிச்சிருப்பாங்க. சீக்ரெட் வார்ஸ்க்கான அந்த டீஸ் கொடுக்க தான் போகிறாங்க. பட் அந்த சம்பவம் சரித்திரமாக மாறுமா இல்லை தரித்திரமாக இருக்குமான்னு சொல்லி படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். கூடி சீக்கிரம் இந்த படத்தோட தேர்ட் ட்ரெய்லர் வந்துருங்கிறதையும் இப்போதைக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் உடனே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இந்த மாதம் கடைசியில் தான் பாசிபிள் தேர்ட் ட்ரெய்லர் வரும். அதுலேனும் 2 முக்கியமான கேமியோ கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு வாங்கலாம். அண்ட் கிடச்சிருக்க அந்த ரூமர் படி பார்க்கும்போது எலக்ட்ரா பாசிபிளி தேர்ட் ட்ரெய்லரில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேக்னெட்டுக்கான அந்த டீஸும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கான். ஸோ இதை தாண்டியும் படத்தில் நிறைய கேமஸ் வரதான் போகிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நம்ம ரைன் ரெனால்ட்ஸ் அண்ட் உல்வரின் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புல. நிறைய இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அக்ரெசிவான ப்ரொமோஷன் இது வரைக்கும் எந்த ஒரு மார்வல் படத்துக்கு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எதோட படத்துக்கு செம்ம ஹைப்பில் இருக்கேன். சொதப்பிடிக்கிறேன் அவ்வளோதான். இந்த மார்வலில் யாருமே காப்பாற்ற முடியாது. பார்த்து கேட்க படம் ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்க போகுது. 2.5 மணி நேரம் கூட இருக்காது, அதோட கம்மியாக தான் இருக்க போகுது. அதுக்குள்ளே எவ்வளோ சம்பவம் செய்ய போகிறாங்கன்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். செத்திர பேர் இப்போதைக்கு இந்த படத்துக்காக ஹைப்டாக இருக்கீங்க. அந்த பாப்கார்ன் பக்கெட்டு என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? அந்த பாப்கார்ன் பக்கெட் நம்ம இந்தியாவில் கிடச்சா வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? அதை எல்லாத்தையும் கீழே காமெண்ட் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னோட ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.